அனைவருக்கும் வணக்கம். எளிய முறை கல்வி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஷீ ஷாப்ல ஸ்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுல வந்து 7 டாபிக் இருக்கு. சோ அதுல நான் ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போற டாபிக் வந்து ஸ்டிங். சோ அதை பத்தி இப்ப பார்க்கலாம் வாங்க. ஸ்டிங்னா என்ன சொல்லுவாங்க? டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. நிறைய எழுத்துக்கள் இல்ல சொற்கள் இல்ல வார்த்தைகள் வந்து ஒன்று சேர்ந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள நம்ம கொடுத்தோம்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க? ஸ்டிங்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா the rose is beautiful. the rose is beautiful வந்து என்னன்னா சென்டென்ஸ். அதை நீங்க வந்து டபுள் கோட்ஸ் குள்ள கொடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரிங் வந்து ஆப்ஜெக்ட், அதோட டைப் வந்து ஸ்ட்ரிங் டைப், அதோட வேல்யூ வந்து டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட் எல்லாமே மெமரியில எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும்னா ஆர்டரா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். ஸ்ட்ரிங் முடிகிற இடத்துல நல் டெர்மினேட்டிங் கேரக்டர் வந்து இருக்காது. எக்ஸாம்பிள் நல் டெர்மினேட்டிங் கேரக்டர்னா 0 வந்து நல் டெர்மினேட்டிங் கேரக்டர். சோ அந்த நல் டெர்மினேட்டிங் கேரக்டர் எல்லாமே நம்ம ஸ்ட்ரிங்ல எப்படி யூஸ் பண்ணலாம்னா ஸ்லாஷ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதாவது எம்பெட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸ்ட்ரிங்ல 2 டைப் இருக்கு. என்னன்னா மியூட்டபிள் ஸ்ட்ரிங், இம்மியூட்டபிள் ஸ்ட்ரிங். சோ மியூட்டபிள் ஸ்ட்ரிங்னா கொடுத்திருக்க ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். சோ அங்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸ்ட்ரிங் பில்டர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இதே இம்மியூட்டபிள் ஸ்ட்ரிங்கா இருந்துச்சுன்னா கொடுத்திருக்க ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து நம்மளால வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. அங்க நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் வந்து ஸ்ட்ரிங் லிட்டரல். ஸ்ட்ரிங் லிட்டரலுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? கான்ஸ்டன்ட். டபுள் கோட்ஸ் இல்ல அட் டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்திருந்தா அது என்ன சொல்லுவாங்க? ஸ்ட்ரிங் லிட்டரல். ஸ்ட்ரிங்ல என்னென்ன இருக்கும்னா கேரக்டர் இருக்கும், பிளெயின் கேரக்டர்ஸ் இருக்கும், எஸ்கேப் சீக்வென்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் யூனிவர்சல் கேரக்டர். சோ கேரக்டர் லிட்டரல்ஸ்னா ஆல்பபெட்ஸ், எஸ்கேப் சீக்வென்ஸ்னா ஸ்லாஷ் அண்ட் ஸ்லாஷ் டி. அதாவது நம்மளால பெரிய பெரிய லைன்ல நிறைய லைனா வந்து ஸ்ட்ரிங் லிட்டரல் யூஸ் பண்ணி பிரேக் பண்ண முடியும். ஒயிட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி அந்த பார்ட்ஸ்லாம் வந்து நம்மளால செப்பரேட் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் வந்து இம்மியூட்டபிள் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் இம்மியூட்டபிள். எதனால வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் இம்மியூட்டபிள்னா ஒன்ஸ் நம்ம வேல்யூ கொடுத்துட்டோம்னா அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சோ அதனால வந்து இம்மியூட்டபிள் ஸ்ட்ரிங்னு சொல்றாங்க. சோ எல்லா ஸ்ட்ரிங் மெத்தடும் ஷீ ஷாப் ஆபரேட்டரும் எதுக்காக அப்பியர் ஆகுதுன்னா அந்த மாடிஃபை பண்ற ஸ்ட்ரிங் வந்து என்ன ஆகும்? எதுல ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும்னா புதுசான ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ல ரிட்டர்ன் பண்ணும். சோ இம்மியூட்டபிள் ஸ்ட்ரிங்ல மொத்தம் 13 ஆபரேஷன் இருக்கு. என்னென்னா க்ளோன், கம்பேர், concat, contains, copy, copy to, ends with, equal, insert, index of, length, split and substring method இருக்கு. So immutable stringக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க? static string. Immutable stringல 13 ஆபரேஷன் இருக்கு. அந்த 13 ஆபரேஷன் வந்து ஒன் பை ஒன்னா டீடைலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து க்ளோன். க்ளோன் என்ன பண்ணும்னா புதுசா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். அட் த சேம் டைம் என்ன பண்ணும்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டோட காப்பியை வந்து ரிட்டர்ன் பண்ணும். சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் string dot clone open parenthesis close parenthesis semicolon. இப்போ க்ளோனோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன்? எஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல என்ன கொடுத்துருக்கேன்? டபுள் கோட்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்? ஓபிஜே. சின்டாக்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டாட் க்ளோன். ஸோ ஸ்ட்ரிங் என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன்? எஸ்டி. ஸோ எஸ்டி டாட் க்ளோன் சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் க்ளோன் எஸ்டிஆர் ஈக்குவல் டு எஸ்டி டாட் க்ளோன். க்ளோன்ன்ற இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னா எஸ்டி ஈக்குவல் டு அந்த ஸ்ட்ரிங்ல என்ன கிரியேட் பண்ணிருக்கேன் முன்னாடி st டாட் க்ளோன் சொல்லிட்டு கொடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரைட் லைன்ல ஒரிஜினல் பிளஸ் st ல என்ன இருக்கோ அது வந்து இந்த சென்டென்ஸோட ஆட் ஆயிட்டு அது பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரைட் லைன்ல என்ன கொடுத்திருக்கேன்? க்ளோன் பிளஸ் ஓபிஜில என்ன இருக்கோ அது வந்து நம்மளுக்கு க்ளோன் சொல்லிட்டு ஜாயின் ஆயிட்டு பிரிண்ட் ஆகும். கன்சோல் டாட் ரீட் லைன் எதுக்குன்னா இந்த கொடுத்திருக்க இன்புட் எல்லாமே ஒன் பை ஒன்னா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஸோ கடைசி நம்மளுக்கு அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும்னா ஒரிஜினல்ல வந்து ஹாய்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும், க்ளோன்ல வந்து ஹாய்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ அதாவது க்ளோனுங்கிறது வந்து நிறைய காப்பி வந்து ஒரிஜினல்ல இருக்கிற மாதிரியே அப்படியே வந்து ரெப்ளிகேட் பண்ணும். ஸோ அதனால அது வந்து என்ன சொல்றாங்க? க்ளோன்னு சொல்றாங்க. இம்மியூட்டபிள் ஸ்ட்ரிங்ல அடுத்து பார்க்க போற ஆபரேஷன் வந்து கம்பேர் ஆபரேஷன். கம்பேர் ஆபரேஷன் என்ன பண்ணும்னா என்கோடட் வேல்யூ வச்சு ஒவ்வொரு ஸ்ட்ரிங்ல இருக்கிற கேரக்டர் வந்து கம்பேர் பண்ணும். சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா int string dot compare of ஓபன் parenthesis குள்ள string a கமா string b அதுக்கப்புறம் க்ளோஸ் parenthesis செமிகோலன் கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏன்னு ஒரு ஸ்ட்ரிங் பண்ணிருக்கேன். ஏல என்ன கொடுத்திருக்கேன்? குட் கொடுத்திருக்கேன். அப்புறம் பின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கேன். அதுல என்ன கொடுத்திருக்கேன்? நூன்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கேன். ஸோ அப்புறம் சின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதுல என்ன கொடுத்திருக்கேன்? ஏவும் பியும் கம்பேர் பண்ணி ப்ராசஸ் பண்ணி சிக்கு போயிட்டு ஸ்டோர் பண்ண போது சி வந்து இன்டிஜர் வேல்யூவா எடுத்துக்கும். சில என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து கன்சோல் டாட் ரைட் லைன்ல வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ ரீட் லைன் எதுக்குன்னா கொடுத்திருக்க இன்புட் வந்து ஓனா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஸோ ஃபைனலா அவுட்புட் என்ன பிரிண்ட் பண்ணும்? -1 சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் கன்கேட் ஆபரேஷன்.
ஸோ கன்கேட் ஆப்ரேஷன் என்ன பண்ணும்னா ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஜாயின் பண்ணும், அதே சமயம் புதுசா ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்ணும். சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா string டாட் concat of open parenthesis குள்ள string a, string b, அதுக்கப்புறம் close parenthesis semicolon. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா string a ல என்ன கொடுத்திருக்கேன், குட் மார்னிங் சொல்லிட்டு டபுள் கோட்ஸ் குள்ள கொடுத்திருக்கேன். console டாட் ரைட் லைன்ல ஃபர்ஸ்ட் நான் என்ன கொடுக்கிறேன், ஹாய்னு சொல்லிட்டு டபுள் கோட்ஸ் குள்ள கொடுத்திருக்கேன். இந்த பிளஸ் எதுக்குன்னா இந்த ஹாயோட a ல என்ன வேல்யூ இருக்கோ அதை போயிட்டு ஜாயின் பண்ணும். அப்படி இல்லைன்னா string b ல என்ன கொடுத்திருக்கேன், டபுள் கோட்ஸ்ல ஹாய் கொடுத்திருக்கேன், பிளஸ் a ல என்ன வேல்யூ இருக்கோ இப்படியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா console டாட் ரைட் லைன் மூலமாவும் பண்ணலாம், ரெண்டுமே சேம் தான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், console டாட் ரைட் லைன்ல b ல என்ன இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ண போறேன். console டாட் ரீட் லைன்ல என்ன பண்ணும்னா கொடுத்திருக்க இன்புட் வந்து ஓனா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஸோ ஃபைனலா நம்மளுக்கு அவுட்புட் என்ன வரும், ஹாய் குட் மார்னிங் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்ல அடுத்து பார்க்க போற ஆபரேஷன் வந்து கண்டெய்ன்ஸ். கொடுத்திருக்க ஸ்ட்ரிங்ல அதோட வேல்யூ வந்து இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். அதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். பூல் string டாட் கண்டெய்ன்ஸ் பிராக்கெட் குள்ள string a க்ளோஸ் parenthesis அதுக்கப்புறம் செமிகோலன் வந்து கொடுத்திருக்கோம். இப்போ கண்டெய்ன்ஸோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கேன், இன்புட் ஸ்ட்ரிங்னு ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுல என்ன வேல்யூ கொடுத்திருக்கேன், ஹேவ் a nice day சொல்லி கொடுத்திருக்கேன். console டாட் ரைட் லைன்ல என்ன பிரிண்ட் பண்ண போறோம், இன்புட்ல இருக்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் bool contains சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு இன்புட்ன்றது நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் நேம் டாட் கண்டெய்ன்ஸ் வந்து மெத்தடு, அதுக்குள்ள என்ன கொடுத்துருக்கோம், நைஸ் வந்து கொடுத்துருக்கோம். அந்த கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல வந்து நைஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண போறோம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். console டாட் ரைட் லைன்ல என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம்னா the contains the string nice பிளஸ் எதை ஜாயின் பண்றோம், கண்டெய்ன்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அந்த சென்டென்ஸோட ஜாயின் பண்ணி அதை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கப்புறம் bool ரிசல்ட்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு இன்புட் வந்து நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கோட நேம் டாட் கண்டெய்ன்ஸ் வந்து என்னன்னா மெத்தடு டே வந்து இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண போறோம். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். console டாட் ரைட் லைன்ல என்ன கொடுத்துருக்கோம், contain the string டேன்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். பிளஸ் ரிசல்ட்ல என்ன வருது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொல்லிட்டு அந்த சென்டென்ஸோட ஆட் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ console டாட் ரீட் லைன் வந்து கொடுத்துருக்க இன்புட் வந்து ஒன்னா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஃபைனலா நம்மளுக்கு அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகும், ஹேவ் a nice day சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். contain the string nice கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல வந்து நைஸ் இருக்கா, ஸோ அப்போ ட்ரூ சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் contains the string டே இருக்கா கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல, ஸோ அதனால வந்து ட்ரூ வந்து ரிட்டர்ன் ஆகுது. இதுதான் கண்டெய்ன்ஸோட கான்செப்ட். இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்ல அடுத்து பார்க்க போற ஆபரேஷன் வந்து காப்பி. சேம் கண்டென்ட்டோட புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்னு கிரியேட் பண்ணும். சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா bool string டாட் காப்பி ஆஃப் string a. அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா a ல வந்து ஹாய்னு கொடுத்திருக்கேன், string b ல வந்து என்ன பண்றேன், string டாட் காப்பி ஆஃப் string a ல என்ன இருக்கோ அது கொடுக்குறேன். அது வந்து b போயிட்டு ஸ்டோர் ஆயிடும். console டாட் ரைட் லைன்ல a என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்றேன், b ல வந்து என்ன இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ண போறேன். console டாட் ரீட் லைன்ல கொடுத்திருக்க இன்புட் வந்து ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். அவுட்புட்ல வந்து a ல என்ன இருக்கு ஹாய், b ல என்ன இருக்கோ அதை ப்ராசஸ் பண்ணி a ல இருக்கிறது போயிட்டு b காப்பி ஆயிட்டு நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, ஹாய்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. இதான் காப்பியோட கான்செப்ட். அடுத்து நம்ம பார்க்க போற ஆபரேஷன் வந்து காப்பி டு ஆபரேஷன். காப்பி டு ஆபரேஷன் என்ன பண்ணும்னா அந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற பர்டிகுலர் கேரக்டர் அதோட பொசிஷன்ல இருந்து இன்னொரு அரே ஆஃப் கேரக்டர்ல இருக்கிற பொசிஷனுக்கு போயிட்டு காப்பி பண்றது தான் என்னன்னு சொல்லுவாங்க காப்பி டு ஆபரேஷன். அதாவது ஒரு இடத்துல இருக்கிற கேரக்டர் வந்து இன்னொரு இடத்துல போய் ஸ்டோர் பண்றது தான் என்னன்னு சொல்லுவாங்க காப்பி டு ஆபரேஷன். சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா string டாட் காப்பி டு ஓபன் parenthesis குள்ள into source index care of destination, அதுக்கப்புறம் into destination index, அதுக்கப்புறம் into count, so க்ளோஸ் பண்ணி செமிகோலன் கொடுத்துறணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா str source னு சொல்லிட்டு ஒரு string கொடுத்திருக்கேன். அதுல என்ன கொடுத்திருக்கேன்னா changeடுன்னு கொடுத்திருக்கேன். கேரக்டர் அரே ஒன்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். care of என்ன நேம் பண்ணிருக்க ஒரு ஆப்ஜெக்ட் டெஸ்டினேஷன் கொடுத்திருக்கேன். அதுல என்ன கொடுத்திருக்கேன், the initial array. எல்லாமே கேரக்டர்னால 1 by 1 வந்து ஒரு லெட்டரா வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் console டாட் ரைட் லைன்ல டெஸ்டினேஷன்ல என்ன இருக்கு, இப்போ தி இனிஷியல் அரே இருக்கு, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் str source டாட் காப்பி டு ஆஃப் 0, destination, 4, str source டாட் லென்த் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி டெஸ்டினேஷன்ல இருக்கிறது காப்பி ஆயிட்டு அதுக்கப்புறம் 4 வந்து என்னன்னா டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ். ஸோ அதுக்கப்புறம் சோர்ஸ் லென்த் எவ்வளவு இது இருக்கு அதோட வேல்யூ பாத்தீங்கன்னா ஸோ அது இதுல இருந்து காப்பி ஆயிட்டு நம்மளுக்கு வந்து console டாட் ரைட் லைன்ல அதுக்கப்புறம் என்ன சேஞ்சஸ் இருக்கோ டெஸ்டினேஷன்ல அது வந்து பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், str sourceல a different stringன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். str source டாட் காப்பி டு, ஸோ எதுல இருந்து காப்பி பண்ணோம்னா 2ல இருந்து காப்பி பண்ணோம். a வந்து 0, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் d ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் வேல்யூ. ஸோ அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன், அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் இண்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்கோம் 3 கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் லென்த் எவ்வளோ 9 கொடுத்துருக்கோம். ஸோ console டாட் ரைட் லைன்ல
செகண்ட்ல இருந்து காப்பி ஆயிட்டு நம்மளுக்கு வந்து புதுசா வந்து டெஸ்டினேஷன்ல வேல்யூ சேஞ்ச் ஆயிட்டு அந்த டெஸ்டினேஷன் வேல்யூ வந்து கன்சோல் டாட் ரைட் லைன்ல பிரிண்ட் ஆகும். கன்சோல் டாட் ரைட் லைன்ல வந்து எதுக்குன்னா நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் ஆகுறதுக்காக, ரீட் லைன் எதுக்குன்னா கொடுத்துருக்க இன்புட் வந்து ஒவ்வொன்றா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். அவுட்புட்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பிரிண்ட் பண்ணும், த இனிஷியல் அரேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணும். அதுக்கப்புறம் என்ன பிரிண்ட் ஆகும், த சேஞ்ச்டு அரேன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். லாஸ்ட் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும், த டிஃபரண்ட் அரே. இதுதான் வந்து காப்பி டு கான்செப்ட். மியூட்டபிள் ஸ்ட்ரிங்ல அடுத்து பார்க்க போற ஆபரேஷன் வந்து ends with. கொடுத்திருக்க பாராமீட்டர் ஸ்ட்ரிங் வந்து பர்టిక్యులர் ஸ்ட்ரிங்ல முடிதான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். அப்படி அந்த ஸ்ட்ரிங் வந்து பேரண்ட் ஸ்ட்ரிங்ல முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு ட்ரூ இல்ல ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா bool string dot ends withல string suffix, suffixன்றது முடிகிற இடம். ஸோ அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி செமிகோலன் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இன்புட் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன், குட் மார்னிங் ஆல் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் bool xன்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுல என்ன கொடுத்துருக்கேன், அந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் என்ன கொடுத்துருக்கோம், இன்புட் டாட் ends with வந்து மெத்தட். அதுல என்ன சர்ச் பண்றேன், ஆல். ஸோ கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வேல்யூல ஆல் முடிதான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அதை வச்சு சர்ச் பண்றோம். அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரைட் லைன்ல என்ன கொடுத்துருக்கேன்னா the final value is ன்னு சொல்லிட்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அதோட எதை ஜாயின் பண்றோம்னா எக்ஸ்ல என்ன வருதோ அது ஜாயின் பண்ண போறோம். எக்ஸ்ல வந்து எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும், ஏன்னா பூலியன் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால எக்ஸ் ஜாயின் பண்ணி அந்த சென்டென்ஸோட ஃபைனலா நம்மளுக்கு வந்து அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ரீட் லைன்னா கொடுத்துருக்க இன்புட் வந்து ஒவ்வொன்றா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஸோ அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகும் நம்மளுக்கு, the final value is. ஸோ அந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்ல ஆல் வந்து கடைசி இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகும், ட்ரூன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்ல அடுத்து பார்க்க போற ஆபரேஷன் வந்து ஈக்குவல்ஸ் மெத்தட். ஈக்குவல்ஸ் மெத்தட் என்ன பண்ணும்னா ரெண்டு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டோட வேல்யூ வந்து சேமா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ண போகுது. சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா bool ஈக்குவல்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வேல்யூ, அதுக்கப்புறம் செமிகோலன். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். அதுல என்ன கொடுத்துருக்கேன், வேல்யூ வந்து காட். பின்னு ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிருக்கேன். அதுல என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன், காட்னு சொல்லி கொடுத்துருக்கேன். bool எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன், பூலியன் வேரியபிள். ஈக்குவல் டு ஏன்றது ஸ்ட்ரிங் நேம் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் பீன்றது செக் பண்ண போறோம். ஏல இருக்கிறது பில இருக்கான்னு சொல்லிட்டு ஈக்குவலா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண போறோம். ஸோ அதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரைட்ல இருந்து bool வேல்யூ இஸ் சென்டென்ஸ் கொடுத்துக்கோம். பிளஸ் எக்ஸ் என்ன ரிட்டர்ன் பண்ணும், ட்ரூ இல்ல ஃபால்ஸ் சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அதோட ஜாயின் பண்ணி சென்டென்ஸோட நம்மளுக்கு வந்து அவுட்புட் பிரிண்ட் பண்ணும். கன்சோல் டாட் ரீட் லைன்னா கொடுத்துருக்க இன்புட் வந்து ஒவ்வொன்றா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஃபைனலா நம்மளுக்கு அவுட்புட் என்ன பிரிண்ட் பண்ணும், the boolean value is true. ஸோ ரெண்டு வேல்யூ வந்து ஈக்குவலா இருக்கு. சப்போஸ் இப்போ ஏல வந்து காட் இருக்கு, பில வந்து நன் இருக்குன்னா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கும், பூலியன் வேல்யூல ஃபால்ஸ்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்ல அடுத்து பார்க்க போற ஆபரேஷன் வந்து இன்சர்ட் ஆபரேஷன். இன்சர்ட் ஆபரேஷன் என்ன பண்ணும்னா அந்த ஸ்ட்ரிங் போயிட்டு பர்டிகுலர் இண்டெக்ஸ்ல போயிட்டு அதை போயிட்டு இன்சர்ட் பண்ணும். சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா string dot insert of int index string str. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா str ஒரு ஸ்ட்ரிங் ஒன்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதுல என்ன வேல்யூ கொடுத்திருக்கேன், rose is a flower. சோ insert ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதுல என்ன பண்ணிருக்கேன், ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் என்ன இருக்கு முன்னாடி கொடுத்தது str dot insertன்றது மெத்தட். அதுக்கப்புறம் 10ங்கிறது இண்டெக்ஸ் பியூட்டிஃபுல். 10ன்ற இண்டெக்ஸ்க்கு அப்புறம் பியூட்டிஃபுல் போயிட்டு ஆட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரைட் லைன்ல என்ன கொடுத்துருக்கோம், ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட். எஸ்டிஆர்ல என்ன இருக்கோ அது வந்து ஒரிஜினல் ஸ்டேட்மெண்டோட ஆட் ஆயிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் இன்சர்ஷன்ல இன்சர்ட்ல என்ன இருக்கோ அது வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரீட் லைன் வந்து கொடுத்துருக்க இன்புட்டை வந்து ஒவ்வொன்றா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகும்னா ஒரிஜினல் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன இருக்கு, ரோஸ் இஸ் எ ஃப்ளவர். ஸோ அதுக்கப்புறம் இன்சர்ட் ஆன பிறகு அந்த 10th இண்டெக்ஸ்க்கு அப்புறம் கரெக்டாக வரும். எப்படின்னா ரோஸ் வந்து 0, ஆர் வந்து 0, அதுக்கப்புறம் 1, 2, 3, 4 வந்து ஸ்பேஸ், அப்புறம் 5, 6, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் 7, 8, ஏ வந்து 8, 9 வந்து ஸ்பேஸ், அதுக்கப்புறம் 10th வந்து என்ன ஆட் ஆயிடும், பியூட்டிஃபுல் ஆட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளவர் வந்து வரும். ஸோ அப்புறம் ஃபைனலாக நம்மளுக்கு என்ன வரும், ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்ல அடுத்து பார்க்க போற ஆபரேஷன் இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட். இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் என்ன பண்ணும்னா அந்த ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ்லேயே அந்த கொடுத்துருக்க சப்ஸ்ட்ரிங்ல இண்டெக்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா int string dot index of string str, அதுக்கப்புறம் செமிகோலன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். அதில் என்ன கொடுத்துருக்கேன்னா ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்டிஜர் வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கேன், சீன்னு சொல்லிட்டு. அதில் என்ன கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரிங் என்னது
வேல்யூ டாட் இண்டெக்ஸ் ஆஃப் என்ன இது பண்றோம் பியூட்டிஃபுல் எந்த இடத்துல எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்றோம். கன்சோல் டாட் ரைட் லைன்ல என்ன கொடுத்துருக்கோ அந்த இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் பிளஸ் சி ல என்ன வருதோ அந்த வேல்யூ வந்து அந்த சென்டென்ஸோட ஆட் ஆயிட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். கன்சோல் டாட் ரீட் லைன் வந்து ஒவ்வொன்றா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஃபைனலா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும், the index value is 8. ஸோ எதனால 8னா R வந்து 0 ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் 1 O, அதுக்கப்புறம் S வந்து 2, E வந்து 3, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் 4, I வந்து 5, S 6, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் 7, 8th இடத்துல பியூட்டிஃபுல் வந்து இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும், 8ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்ல அடுத்து பார்க்க போற ஆபரேஷன் வந்து லென்த் ஆபரேஷன். ஸோ லென்த் ஆபரேஷன் என்ன பண்ணும்னா எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து அந்த ஸ்ட்ரிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ லென்த் வந்து என்னன்னா டோட்டல் வேல்யூ அந்த ஸ்ட்ரிங்ல எவ்வளோ இருக்கோ அதை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா இன்ட் ஸ்ட்ரிங் டாட் லென்த். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எஸ்ன்ற ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அதுல என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன், குட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அப்புறம் ஏன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் ஒன்று கொடுத்துருக்கேன், ஈக்குவல் டு எஸ் டாட் லென்த். எஸ் வந்து ஸ்ட்ரிங் நேம், நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் நேம், டாட் லென்த் வந்து எத்தனை வேல்யூஸ் வந்து அந்த ஸ்ட்ரிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ண போது. கன்சோல் டாட் ரைட் லைன்ல என்ன கொடுத்துருக்கேன், லென்த் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் பிளஸ் ஏல என்ன இன்டிஜர் வேல்யூ இருக்கு அதோட இந்த சென்டென்ஸோட ஆட் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். கன்சோல் டாட் ரீட் லைன் வந்து கொடுத்துருக்க இன்புட் வந்து ஒன்னா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஸோ குட் எத்தனை வேல்யூ இருக்கு, டோட்டலா 4 வேல்யூ இருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு லென்த் என்ன பிரிண்ட் ஆகுது, 4ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுது. இதான் லென்த் கான்செப்ட். இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்ல அடுத்து பார்க்க போற ஆபரேஷன் வந்து ஸ்பிளிட் ஆபரேஷன். கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து பார்ட் பை பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணும், அதோட கேரக்டர் டீலிமிட்டர் வச்சு ஸ்பிளிட் பண்ணும். கேரக்டர் டீலிமிட்டர்னா ஸ்பேஸ், கமா, செமிகோலன், ஸோ அதுக்கப்புறம் பிராக்கெட்ஸ்லாம் வந்து கேரக்டர் டீலிமிட்டர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா அரே ஆஃப் ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதுல என்ன இருக்குன்னா சப்ஸ்ட்ரிங் டீலிமிட்டட். அந்த டீலிமிட்டட் பண்ண வேல்யூஸ் எல்லாமே எதுல இருக்குன்னா அந்த அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ல வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் எதுல இருந்து அதை டிரைவ் பண்ணாங்கன்னா சிஸ்டம் டாட் கேர் அரேல இருந்து டிரைவ் பண்ணாங்க. சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் டாட் ஸ்பிளிட்ன்றது மெத்தட், அதுக்குள்ள என்ன கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரிங் கமா ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் ஸ்கொயர் பிராக்கெட் கமா செப்பரேட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏன்னு ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணிருக்கேன், அதுல என்ன கொடுத்துருக்கேன், வெல்கம் டு டாட் நெட் கிளாஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் ஸ்பிளிட் வந்து அரே நேம், ஸ்ட்ரிங் அரே ஒன்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன், ஈக்குவல் டு ஏ டாட் ஸ்பிளிட். ஏ வந்து நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங், டாட் ஸ்பிளிட் வந்து மெத்தட், அதுக்குள்ள என்ன கொடுத்துருக்கோம் சிங்கிள் கோட்ஸ்ல வந்து செப்பரேட் பண்ணோம், அதுக்கப்புறம் செமிகோலன் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன யூஸ் பண்றோம், ஃபார் ஈச் லூப் வச்சு ப்ராசஸ் பண்ண போறோம். ஸ்ட்ரிங்ன்றது டேட்டா டைப், எக்ஸ்ன்றது வேரியபிள், இன்ன்றது கீவேர்டு, ஸ்பிளிட் என்னது நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங் அரே. ஸோ அதுல என்ன வேல்யூ இருக்கோ ஒவ்வொன்னா போயிட்டு எக்ஸுக்கு போயிட்டு ஆட் ஆயிட்டு ஸ்டோர் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். கன்சோல் டாட் ரைட் லைன்ல எக்ஸ்ல என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் பண்ண போது, ரீட் லைன் எதுக்குன்னா கொடுத்துருக்க இன்புட் வந்து ஒவ்வொன்னா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ண போது ஃபைனலா நமக்கு அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகும், ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் போயிட்டு எக்ஸ்ல போயிட்டு ஸ்டோர் ஆயிட்டு வெல்கம் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் 2 போயிட்டு எக்ஸ்ல ஸ்டோர் ஆயிட்டு 2 வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் டாட் நெட் போயிட்டு ஸ்டோர் ஆயிட்டு டாட் நெட் வந்து பிரிண்ட் ஆகும். ஃபைனலா நம்மளுக்கு என்ன பிரிண்ட் ஆகும், கிளாஸ் பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஸ்பிளிட் கான்செப்ட். இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்ல லாஸ்ட் பார்க்க போற ஆபரேஷன் வந்து சப்ஸ்ட்ரிங். ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரிங்குக்கு வந்து புதுசா ஒரு ஸ்ட்ரிங் வந்து ரிட்டர்ன் பண்ணும், அதுதான் சப்ஸ்ட்ரிங். சப்ஸ்ட்ரிங் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா குறிப்பிட்ட இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு எது வரைக்கும் முடியும்னா எவ்வளவு லென்த் கொடுக்குறாங்களோ அது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து சப்ஸ்ட்ரிங். சின்டாக்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் டாட் சப்ஸ்ட்ரிங் குள்ள என்ன கொடுத்துருக்கோம், இன்ட் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கமா இன்ட் லென்த். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஏன்னு ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணிருக்கேன், அதுல என்ன வேல்யூ கொடுத்திருக்கேன், there are 7 days in a week னு சொல்லி கொடுத்திருக்கேன். அப்புறம் s ன்னு ஒரு ஸ்ட்ரிங் டிக்ளேர் பண்ணிருக்கேன், ஈக்குவல் டு ஏன்றது நம்ம ப்ரீவியஸா கொடுத்த ஸ்ட்ரிங், டாட் சப்ஸ்ட்ரிங் வந்து மெத்தட், அதுக்குள்ள என்ன கொடுத்துருக்கோம் 12 வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ், 4 வந்து லென்த். சோ அப்ப எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 12 ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு 12 13 14 15. சோ 4 வேல்யூஸ் வரைக்கும் எடுத்துக்கும், 15 ல முடிஞ்சிரும். கன்சோல் டாட் ரைட் லைன்ல s ல என்ன இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். கன்சோல் டாட் ரீட் லைன் வந்து கொடுத்திருக்க இன்புட் வந்து ஒவ்வொன்னா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஃபைனலா நமக்கு அவுட்புட் என்ன பிரிண்ட் ஆகும், டேஸ் ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். நம்ம பார்க்க போற டாபிக் வந்து மியூட்டபிள் ஸ்ட்ரிங். மியூட்டபிள் ஸ்ட்ரிங்னா ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ண முடியும். மியூட்டபிள் ஸ்ட்ரிங் எதை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க, ஸ்ட்ரிங் பில்டர் கிளாஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் எல்லாமே இம்யூட்டபிள். சோ புதுசா இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து இம்யூட்டபிள்ல மாடிஃபை பண்ண முடியும், ஆல்ரெடி இருக்கிறத வந்து மாடிஃபை பண்ண முடியாது. இதே நீங்க மியூட்டபிள்ல பாத்தீங்கன்னா உங்களால ஆல்ரெடி இருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து மாடிஃபை பண்ண முடியும். மியூட்டபிள் ஸ்ட்ரிங் வந்து எதுல இருந்து கிரியேட் பண்றாங்கன்னா ஸ்ட்ரிங் பில்டர் கிளாஸ் வச்சு கிரியேட் பண்றாங்க. எதுல இருந்து டிரைவ் பண்ணிக்கிறாங்கன்னா யூசிங் சிஸ்டம் டாட் டெக்ஸ்ட்ன்றதுல டிரைவ் பண்ணிருக்காங்க. மியூட்டபிள் ஸ்ட்ரிங்க்கு இன்னொரு பேர் என்னன்னா டைனமிக் ஸ்ட்ரிங். சோ மியூட்டபிள் ஸ்ட்ரிங்கோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஸ்ட்ரிங் பில்டர் வந்து கிளாஸ் நேம், str வந்து ஆப்ஜெக்ட் நேம், ஈக்குவல் டு நியூ வந்து கீவேர்ட்,
str க்கு மெமரி allocate பண்ணும். string builder வந்து மெத்தட் அதுக்குள்ள some values வந்து கொடுத்திருக்கோம். mutable stringல 4 மெத்தட் இருக்கு. என்னன்னா append, insert, remove, replace. append என்ன பண்ணும், ஜாயின் பண்ணும். அப்படி இல்லைன்னா அந்த ஸ்ட்ரிங்கை போயிட்டு ஆட் பண்ணும். insert என்ன பண்ணும்னா அந்த ஸ்ட்ரிங்கை போயிட்டு பர்டிகுலர் பொசிஷன் போயிட்டு இன்சர்ட் பண்ணும். remove என்ன பண்ணும்னா பர்டிகுலர் கேரக்டர் வந்து ரிமூவ் பண்ணும். replace என்ன பண்ணும், இருக்கு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற எல்லா கேரக்டர் வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு ரீப்ளேஸ் பண்ணும். string builderோட ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். string builderல 4 ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்னன்னா கெபாசிட்டி, லென்த், மேக்ஸிமம் கெபாசிட்டி, கிளியர். கெபாசிட்டினா எத்தனை நம்பர் ஆஃப் கேரக்டர் வந்து ஆப்ஜெக்ட் ஹோல்ட் பண்ணிருக்கோ அதை வந்து ரெட்ரீவ் பண்றது தான் என்னது கெபாசிட்டி. லென்த்னா எதை ரெட்ரீவ் பண்ணும்னா ஸ்ட்ரிங்கோட லென்த்தை வந்து ரெட்ரீவ் பண்ணும். மேக்ஸ் கெபாசிட்டினா அந்த ஆப்ஜெக்ட்ல எவ்வளோ கெபாசிட்டி இருக்கு, மேக்ஸிமம் கெபாசிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கொடுக்கும். கிளியர் என்ன பண்ணும், எல்லா கேரக்டர் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணும். இப்போ மியூட்டபிள் ஸ்ட்ரிங்கோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸ்ட்ரிங் பில்டர் வந்து கிளாஸ் நேம், எஸ் வந்து ஆப்ஜெக்ட் நேம், ஈக்குவல் டு நியூ வந்து எஸ்க்கு மெமரி அலோகேட் பண்ணும். நியூ வந்து கீவேர்ட் இல்ல ஆபரேட்டர் சொல்லுவாங்க. ஸ்ட்ரிங் பில்டர் வந்து மெத்தட், அதுக்குள்ள என்ன வேல்யூ பாஸ் பண்ணிருக்கோம் ஆப்ஜெக்ட். ஸோ அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரைட் லைன்ல என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம் ஒரிஜினல் ஸ்ட்ரிங், அதோட என்ன ஜாயின் பண்ண போறோம், எஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து ஜாயின் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம். ஸ்லாஷ் எதுக்குன்னா நெக்ஸ்ட் லைன்ல வரதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கன்சோல் டாட் ரைட் லைன்ல ஒரிஜினல் ஸ்ட்ரிங் லென்த் பிளஸ் எஸ் டாட் லென்த். ஸோ அந்த வேல்யூ எஸ்ல இருக்கிற வேல்யூ வந்து டோட்டல் லென்த் எவ்வளவு வருதோ அதோட வர வேல்யூவும் நம்ம என்ன பண்ண போறோம், அந்த சென்டென்ஸும் ஜாயின் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம். ஸ்லாஷ் எதுக்குன்னா நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் பண்றதுக்காக. எஸ் டாட் append, appendன்ற மெத்தட் என்ன பண்ணும், ஆட் இல்ல அந்த ஸ்ட்ரிங்கை போயிட்டு ஜாயின் பண்ணும். ஸோ append வந்து மியூட்டபிள் ஸ்ட்ரிங்கோட மெத்தட். இப்போ எஸ் டாட் appendல என்ன கொடுத்துருக்கோம், லாங்குவேஜ் கொடுத்துருக்கோம். இந்த லாங்குவேஜ் வந்து எஸ்ல இருக்கிற வேல்யூவோட ஆட் ஆயிடும். கன்சோல் டாட் ரைட் லைன்ல என்ன கொடுத்துருக்கோம், appended string பிளஸ் எஸ்ல என்ன ஆட் ஆயிட்டு வர வேல்யூ அதுவும் இதுவும் இந்த சென்டென்ஸ் ஜாயின் ஆயிட்டு நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸ்லாஷ் எதுக்குன்னா நெக்ஸ்ட் லைன்ல வரதுக்காக. எஸ் டாட் insert, insert வந்து மியூட்டபிள் ஸ்ட்ரிங்கோட மெத்தட். பர்டிகுலர் பொசிஷனுக்கு போயிட்டு இன்சர்ட் பண்ணும். இது எங்க இன்சர்ட் பண்றோம்னா 6th இதுல இருந்து என்ன இன்சர்ட் பண்றோம், ஓரியன்டட் சொல்லிட்டு அந்த வேல்யூ போயிட்டு இன்சர்ட் பண்ண போறோம் எஸ்ல போயிட்டு. அப்புறம் கன்சோல் டாட் ரைட் லைன்ல மாடிஃபைட் ஸ்ட்ரிங்ன்ற சென்டென்ஸ் பிளஸ் எஸ்ல என்ன இன்சர்ட் பண்ணோமோ அதுவும் இதுவும் ஜாயின் ஆயிட்டு பிரிண்ட் பண்ணும். ஸ்லாஷ் எதுக்குன்னா நெக்ஸ்ட் லைன்ல வரதுக்காக. ஸோ அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு இன்டிஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுல என்ன வாங்க போறோம், எஸ் டாட் லென்த், எஸ்ல எவ்வளவு வேல்யூ இருக்கும் அப்புறம் மாடிஃபை பண்ண பிறகு அந்த லென்த் போயிட்டு எண்ணுக்கு போயிட்டு ஸ்டோர் பண்றேன். ஸோ அதுக்கப்புறம் கன்சோல் டாட் ரைட் லைன்ல என்ன பிரிண்ட் பண்ண போறேன், டோட்டல் கவுண்ட் பிளஸ் என்ல என்ன வேல்யூ இருக்கோ அது ஜாயின் பண்றேன். ஸ்லாஷ் எதுக்குன்னா நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் பண்றதுக்காக. எஸ் டாட் ரிமூவ்ல என்ன கொடுக்குறேன், 6 to 8 உள்ள வேல்யூ வந்து ரிமூவ் பண்ண போறேன். ஸோ கன்சோல் டாட் ரைட் லைன்ல ஆஃப்டர் ரிமூவல்ன்ற ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ எஸ்ல ரிமூவ் ஆன உடனே அந்த இதை வந்து இந்த சென்டென்ஸோட ஜாயின் பண்ணி பிரிண்ட் பண்ண போறோம். ஸ்லாஷ் எதுக்குன்னா நெக்ஸ்ட் லைன்ல வரதுக்காக. ஸோ எஸ் டாட் ரீப்ளேஸ், இந்த ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல என்ன மாறணும், ஸ்ட்ரக்சர் போயிட்டு மாறணும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கோம், 0ல இருந்து 6 வரைக்கும் கொடுத்துருக்கோம். கன்சோல் டாட் ரைட் லைன் வந்து ஆஃப்டர் ரீப்ளேஸ் ஆனோடனே பிளஸ் எஸ்ல ரீப்ளேஸ் ஆனோடனே என்ன வருமோ அது இதுவும் ஜாயின் பண்ணி நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணும். ஸ்லாஷ் எதுக்குன்னா நெக்ஸ்ட் லைன்ல வரதுக்காக. கன்சோல் டாட் ரீட் லைன் வந்து கொடுத்துருக்க இன்புட் வந்து ஒவ்வொன்றா ரீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பிரிண்ட் பண்ணும், ஒரிஜினல் ஸ்ட்ரிங் வந்து ஆப்ஜெக்ட், அதோட லென்த் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்ட்ரிங்கோட லென்த் பாத்தீங்கன்னா 6. appended string வந்து என்ன ஆயிடும், ஆப்ஜெக்டோட லாங்குவேஜ் போயிட்டு ஆட் ஆயிடும், ஆப்ஜெக்ட் லாங்குவேஜ்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் மாடிஃபைட் ஸ்ட்ரிங் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட், அந்த பர்டிகுலர் பொசிஷன்ல இருந்து இன்சர்ட் ஆகுறதுனால ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஸோ அப்புறம் லென்த் எவ்வளோ இருக்கு மாடிஃபை பண்ண பிறகு 22 இருக்கு. ஸோ ஆஃப்டர் ரிமூவ் பண்ண உடனே ஆப்ஜெக்ட் லாங்குவேஜ் வந்துடும். ஸோ எது ரிமூவ் ஆயிடும், ஓரியன்டட் போயிட்டு ரிமூவ் ஆயிடும். ஸோ ஆஃப்டர் ரீப்ளேசிங் அந்த ஆப்ஜெக்ட் பதிலாக என்ன ரீப்ளேஸ் ஆயிடும், ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு வரும். ஸோ ஃபைனலாக வந்து ஸ்ட்ரக்சர் லாங்குவேஜ் பிரிண்ட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து மியூட்டபிள் ஸ்ட்ரிங்கோட கான்செப்ட். அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஸ்ட்ரிங் எஸ்கேப் சீக்வன்ஸ். கேரக்டரும் டிஜிட்டும் கலந்து அதுல பேக் ஸ்லாஷோட லெட்டர் ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, எஸ்கேப் சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. புது லைன் கேரக்டர் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுன்னா சிங்கிள் கொட்டேஷன் மார்க் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம். கேரக்டர் கான்ஸ்டன்ட்ல இருக்க வேற வேற கேரக்டர் வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம். எஸ்கேப் சீக்வன்ஸ் வந்து எப்படி கன்சிடர் பண்ணிப்பாங்கன்னா சிங்கிள் கேரக்டரா வந்து கன்சிடர் பண்ணிப்பாங்க. அண்ட் வேலிட் வந்து எதை கன்சிடர் பண்ணுவாங்கன்னா கேரக்டர் கான்ஸ்டன்ட் வந்து வேலிடா கன்சிடர் பண்ணுவாங்க. எஸ்கேப் சீக்வன்ஸோட ஆக்ஷன்லாம் எங்க இருக்குன்னா கேரியேஜ், ரிட்டர்ன், டேப் மூமெண்ட், டெர்மினல், பிரிண்டர்ல எல்லாம் இருக்கும். எஸ்கேப் சீக்வன்ஸ் என்ன ப்ரொவைட் பண்ணும்னா நான் பிரிண்டிங் கேரக்டரோட லிட்டரல் ரெப்ரசன்டேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும். அந்த கேரக்டருக்கு வந்து ஸ்பெஷல் மீனிங் இருக்கும். அதுல வந்து டபுள் கொட்டேஷன் மார்க். அந்த டேபிள் வந்து ஆன்சி எஸ்கேப் சீக்வன்ஸோட இது இருக்கு, அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இப்ப பார்க்கலாம். ஸோ ஸ்லாஷ் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் அது வந்து சிங்கிள் கோட்ஸ், ஸ்லாஷ் டபுள் இது வந்து
கொடுத்ததுன்னா டபுள் கோட்ஸ், டபுள் ஸ்லாஷ் கொடுத்தா பேக் ஸ்லாஷ், ஸ்லாஷ் ஓ வந்து நல், ஸ்லாஷ் ஏ வந்து அலர்ட், ஸ்லாஷ் பி வந்து பேக் ஸ்பேஸ், ஸ்லாஷ் எஃப் வந்து ஃபார்ம் ஃபிட், ஸ்லாஷ் என் நியூ லைன் வரதுக்காக, ஸ்லாஷ் ஆர் கேரேஜ் ரிட்டர்ன், ஸ்லாஷ் டி வந்து ஹாரிசான்டல் டேப், அதுக்கப்புறம் ஸ்லாஷ் வி வந்து வெர்டிக்கல் டேப், ஸ்லாஷ் யூ வந்து என்ன பண்ணும் ஸ்மால் யூ, யூனிகோட் எஸ்கேப் சீக்வன்ஸ் UTF-16. இதே ஸ்லாஷ் கேபிட்டல் யூ வந்து என்ன பண்ணும் யூனிகோட் எஸ்கேப் சீக்வன்ஸ் UTF-32. ஸ்லாஷ் எக்ஸ் வந்து யூனிகோட் எஸ்கேப் சீக்வன்ஸ், அது எதுக்கு சிமிலரா இருக்கும்னா யூக்கு ஸ்மால் யூக்கு சிமிலரா இருக்கும், பட் வேரியபிள் லென்த் மட்டும் மாறும். சோ மத்த எல்லாமே வந்து என்னன்னா என்கோடட் வேல்யூஸ். சோ இதுதான் எஸ்கேப் சீக்வன்ஸோட கான்செப்ட். இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்க போற டாபிக் வந்து ரெகுலர் அண்ட் வெர்பாட்டிம் ஸ்ட்ரிங் லிட்டரல். C# ரெண்டு ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரிங் லிட்டரல் இருக்கு. ஒன்னு வந்து ரெகுலர் ஸ்ட்ரிங் லிட்டரல், இன்னொன்னு வந்து வெர்பாட்டிம் ஸ்ட்ரிங் லிட்டரல். ரெகுலர் ஸ்ட்ரிங் லிட்டரல்னா டபுள் கோட்ஸ் நார்மல் ஸ்ட்ரிங் இது. வெர்பாட்டிம் ஸ்ட்ரிங் லிட்டரல்னா அந்த டபுள் கோட்ஸ் முன்னாடி அட் வந்து ஃபாலோ பண்ணும். வெர்பாட்டிம் ஸ்ட்ரிங் லிட்டரல்ல என்னென்ன இருக்குன்னா அட் கேரக்டர் இருக்கு, அதுக்கப்புறம் டபுள் கோட் கேரக்டர், சோ அதுக்கப்புறம் 0 அல்லது ஒன்னுக்கு மேற்பட்ட கேரக்டர் இருக்கும். கேரக்டர்னா ஆல்பபெட், சோ அண்ட் க்ளோசிங் டபுள் கேரக்டர். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுத்திருக்கோம் ஹலோ, அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்திருக்கோம் அட். சோ இந்த மாதிரி கொடுத்தா என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் லிட்டரல்னா வெர்பாட்டிம் ஸ்ட்ரிங் லிட்டரல். சோ இப்போ ரெகுலர் ஸ்ட்ரிங் லிட்டரல் யூஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம் எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர் வந்து C# என்ன இருக்கோ அது வந்து யூஸ் பண்ணும். சோ இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்கேன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல காலம் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஒன்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதுல என்ன கொடுத்திருக்கேன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள காலம் 1 ஸ்லாஷ் டி வந்து ஹாரிசான்டல் டேப் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும் எஸ்கேப் சீக்வன்ஸ், காலம் 2 ஸ்லாஷ் டி காலம் 3 சொல்லி கொடுத்திருக்கேன். சோ இதுல காலம் 1 எப்படி பிரிண்ட் ஆகும்னா ஹாரிசான்டலா பிரிண்ட் ஆகும், ஒரே இதுல பிரிண்ட் ஆகும். காலம் 1 காலம் 2 காலம் 3 னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம் ரோன்னு ஒரு ஸ்ட்ரிங் ஒன்னு டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதுல என்ன கொடுத்திருக்கோம் ரோ 1 ஸ்லாஷ் ஆர் ஸ்லாஷ் என்ன நெக்ஸ்ட் லைன் ஸ்லாஷ் ஆர் வந்து கேரேஜ் ரிட்டர்ன், சோ அதுக்கப்புறம் ரோ 2 ஸ்லாஷ் ஆர் ஸ்லாஷ் n ரோ 3 னு சொல்லிட்டு கொடுத்திருக்கோம். சோ அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகும் ரோ 1 அதுக்கப்புறம் ரோ 2 ரோ 3 னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். சோ லாஸ்ட் என்ன கொடுத்திருக்கோம் ஸ்ட்ரிங் டைட்டில், அதுல டபுள் கோட் ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ் தி ஸ்லாஷ் u 00C6OLEAN ஹார்ப் ஸ்லாஷ் டபுள் கோட்ஸ் பை சாமுவல் டெய்லர் கார்டில். சோ ஸ்லாஷ் u வந்து யூனிகோட் எஸ்கேப் சீக்வன்ஸ், அந்த சிம்பல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஃபைனலா என்ன பிரிண்ட் பண்ணோம் தி கோலன் ஹார்ப் பை சாமுவல் கார்ட்ரிட்ஜ் னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணோம். வெர்பாட்டிம் ஸ்ட்ரிங் வந்து ரெகுலர் ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணும்போது யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கும். ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்ல இருக்க பேக் ஸ்லாஷ் கேரக்டர் வந்து ரீட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபைல் பாத் ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்ல இருக்க புது லைன் கேரக்டர் வந்து வெர்பாட்டிம் ஸ்ட்ரிங் வந்து பிரிசர்வ் பண்ணும். நிறைய மல்டி லைன் ஸ்ட்ரிங்கை வந்து இனிஷியலைஸ் பண்ண முடியும். டபுள் கோட்ஸ்க்குள்ள கொட்டேஷன் மார்க் யூஸ் பண்ண முடியும் வெர்பாட்டிம் ஸ்ட்ரிங்ல. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபைல் பாத்னு ஒரு ஸ்ட்ரிங் ஒன்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். அதுல என்ன கொடுத்திருக்கேன்னா அட் டபுள் கோட்ஸ் C:/user /colrich/documents டபுள் கோட்ஸ் செமிகோலன். சோ அவுட்புட் நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னா C:/user/colrich/documents. சோ அட்டை வந்து ரிமூவ் பண்ணிடும். சோ இந்த ஸ்லாஷ்லாம் யூஸ் பண்றதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அட் வந்து யூஸ் பண்ணுவோம். அங்க வந்து நம்ம எது தேவைன்னா வெர்பாட்டிம் ஸ்ட்ரிங் வந்து தேவை. சோ அதனால நம்ம யூஸ் பண்றோம். டெக்ஸ்ட்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங் ஒன்னு கொடுத்திருக்கேன். சோ அதுல என்ன கொடுத்திருக்கேன் அட் டபுள் கோட்ஸ்ல மை பென்சிவ் சாரா தை சாஃப்ட் ஷீட் ரெக்ளைன் தஸ் ஆன் மைன் ஆர்ம் கமா மோஸ்ட் திங் ஸ்வீட் இஸ் இட் is to sit beside our cot. So அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. சோ அந்த அட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அவுட்புட் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் மை பென்சிவ் சாரான்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸே அப்படியே வந்து பிரிண்ட் ஆகும். ஃபைனலா என்ன கொடுத்திருக்கோம் கோட் ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஒன்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன் ஈக்குவல் டு அட் டபுள் கோட்ஸ்ல ஹர் நேம் வாஸ் டபுள் கோட்ஸ்க்குள்ள டபுள் கோட்ஸ் வந்து எம்பெட் பண்ணிருக்கேன். வெர்பாட்டிம் ஸ்ட்ரிங்ல பண்ண முடியும். சோ அவுட்புட் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும் ஹர் நேம் வாஸ் டபுள் கோட்ஸ்ல சாரான்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். சோ இதுதான் வந்து ரெகுலர் அண்ட் வெர்பாட்டிம் ஸ்ட்ரிங் லிட்டரலோட கான்செப்ட். இன்னைக்கு லாஸ்டா பார்க்க போற டாபிக் வந்து ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன். ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன்னா என்னன்னா ஸ்ட்ரிங் லிட்டரல வந்து எவாலுவேட் பண்ணும். டாலர் வந்து ஸ்பெஷல் கேரக்டர், அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரிங் லிட்டரலா வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதுதான் வந்து இன்டர்போலேட்டட் ஸ்ட்ரிங். இன்டர்போலேட்டட் ஸ்ட்ரிங் வந்து என்ன சொல்லுவாங்க ஸ்ட்ரிங் லிட்டரல், அதுல நிறைய இன்டர்போலேட்டட் எக்ஸ்பிரஷன் இருக்கும். அந்த இன்டர்போலேட்டட் ஸ்ட்ரிங்ல ரிசால்வ் பண்ணி வர ரிசல்ட் ஸ்ட்ரிங் வந்து எதோட ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரிங் எக்ஸ்பிரஷன் ரிசல்ட்டோட ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷன் வந்து நிறைய ஈஸியான சின்டாக்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங்ஸ் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். சோ இதுதான் ஸ்ட்ரிங் இன்டர்போலேஷனோட கான்செப்ட். கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல frequently asked question இருக்கு, அதை பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.